உங்களோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பா என்னால அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நேத்து நான் உங்களை அவ்வளோ திட்டி பேசியும் இன்னைக்கு நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ என்னங்க நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. நியாயமா நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு உங்ககிட்ட சாரி தான் சொல்லணும். அப்படி பார்த்தா நடந்ததுக்கெல்லாம் நானும் உங்ககிட்ட சாரி சொல்லணும்ல. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் சாரி சொல்றதுக்கு பதிலா இனிமே உங்க அம்மாவை திட்டாம அவங்களை கோவப்படுத்தாம நல்லபடியா பாத்துக்கோங்க. அது போதும். சொல்லுங்க தாத்தா. நீ எங்க இருக்க விஜய்? நீ வராம இங்க அம்மு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா, மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டேங்கிறப்பா. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன்னு தானே சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 10 நிமிஷம் தாத்தா, உடனே வந்துடுறேன். இந்த பக்கத்துல தான் இருக்கேன். முடிஞ்சா நான் சொன்னதா சொல்லி அம்மா டேப்லெட் சாப்பிட வைங்க. நான் இப்போ வந்துடுறேன். இல்லப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ அடம் பிடிக்கிறாப்பா, கேட்க மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிங்க தாத்தா, நான் எப்போ கிளம்புறேன். அம்முக்கு என்னாச்சு சார்? அவ ஸ்கூல்ல இருந்து வரும்போதே லைட்டா ஃபீவரா தான் இருந்துச்சு. நான் ஒர்க் விஷயமா வெளியே கிளம்புறப்பவே அவ வாமிட் பண்ணிட்டு இருந்தா.